தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாக தற்போதைய அண்மை செய்தி வெளியாகி இருந்த நிலையில் தற்போது தீநகரை தொடர்ந்து வடபழனியிலும் இந்த வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருவதாக தற்போதைய ஒரு முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னையில் இன்று தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான 25க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை டி நகரில் செயல்பட்டு வரக்கூடிய ஆர்கியன் கெமிக்கல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வருமான வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை தற்போது நடந்து வருகிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகள், குஜராத் ஆகிய இடங்களில் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் சோதனை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. குஜராத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த நிறுவனம் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தன்னோட கிளை அலுவலகங்கள் கொண்டு செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வருடத்திற்கு 4000 கோடி ரூபாய் அளவில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பிரபல நிறுவனமாக இது பார்க்கப்படுகிறது. தொழில்துறைக்கு தேவையான முக்கிய கெமிக்கல்கள், இண்டஸ்ட்ரியல் சால்ட், புரோமைன், சோடியம் பாஸ்பேட் ஆகியவற்றை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் சென்னை டி நகரில் செயல்பட்டு வருகிறது. அங்கும் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல இந்த நிறுவனம் தொடர்பானவருடைய இடங்களிலும் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவருடைய வீட்டில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த வடபழனியில் வசித்து வரக்கூடிய நடராஜ் என்பவர் வீட்டில் இல்லாத காரணத்தினால் வீடு பூட்டப்பட்டிருக்கிறது. எனவே அங்கு சோதனைக்காக வருமான வரித்துறை அதிகாரிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பிலும், பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பிலும் சோதனை தற்போது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.